பாஜகவில் ஹெச் ராஜா எப்படியோ அப்படித்தான் தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா என எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திமுகவுடைய எழும்பூர் வேட்பாளர் தமிழன் பிரசன்னா தற்போது நம்முடன் இருக்க நம்ம அவருடன் கேட்போம். ஆனால் நீங்கள் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு நீங்கள் போட்டிடுறீங்க. எழும்பூர் தொகுதிகளில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவுகள் இருக்குன்னு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை எழும்பூர். எந்த சூழல்லையும் கலைஞர் சொல்கிற மாதிரி எந்த ஊர் கைவிட்டாலும் என்னை கைவிடாத ஒரே ஊர் எழும்பூர் அப்படிம்பாரு. இப்போவும் அந்த வரலாறை படைப்பதற்கு பெருந்திரள் ஜனக்கூட்டம், தலைவர் அவருடைய திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் எல்லோரும் எங்களுக்கு இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. அவங்களாம் யாரும் களத்திலே இல்லை. நான் இங்கே எக்மோரில் எல்லாரையும் களத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம். வெத்தலைப்பாக்கு வச்சு ஏடிஎம்கே வா, தாவாக்கா வா அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்கள் யாரோ ஒருத்தர் மைக் கிடச்சிதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலான்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுங்க. இது 76 வருஷ பாரம்பரியமான கட்சி. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். அவன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுன்னா படுப்பான். இந்த இயக்கத்துக்காக உயிரை கொடுன்னா உயிரை கொடுப்பான். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பு, இந்த இயக்கத்தினுடைய கொள்கை, இந்த இயக்கத்தினுடைய உயிர் மூச்சு. தலைவருடைய ஒற்றை குரல் உயிரினும் மேலான என் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளேன்னு எங்கள் தலைவர் சொன்னால் அதுக்கு கட்டுப்படுற கூட்டமே தவிர இன்னைக்கு போய் பின்னாடியே தொடர்ந்துட்டு போய் இன்னைக்கு மதுரையில் 3-4 பேர் விழுந்து சீரியஸாக கிடக்கிறான். அதுவல்ல அரசியல். குறிப்பாக ஜனநாயகனுடைய படம் இன்னைக்கு வெளியே லீக் ஆகிருக்கு. ஆனால் தமிழ் வெற்றிகளுடைய இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நேரடியாக இதில் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதை எப்படி நீங்கள்? மனநோயாளிகளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதில்ல. இந்த படத்தை வெளியாவதற்கும் இப்போ தற்போது லீக் ஆகிறதுக்கும் அவங்க தான் இதனுடைய பின்னணி இருக்காங்க. பாஜகவிற்கு ஒரு ஹெச் ராஜா, தாவேகாவுக்கு ஒரு ஆதவ் அர்ஜுனா. குறிப்பாக எழும்பூர் தொகுதிகளில் இந்த முறை நான் வெற்றி பெற்று நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த படைப்பகம் நான் அமைப்பேன் என்றும், குறிப்பாக இந்த பகுதிகளில் மாணவர்களுக்கான இந்த விளையாட்டு திடல்கள் என்பது பல இடங்களில் நான் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலத்துடன் செய்தியாளர் சுரேஷ்.